சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழில் அலகு 7 இருக்கக்கூடிய தமிழ் சான்றோரான தமிழ் தாத்தா ஓவே சாமிநாதர் அவர்களை பற்றிய முழு குறிப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வகுப்பை நீங்கள் பார்த்தாலே போதும், எந்த புத்தகமும் நீங்கள் படிக்கவே தேவையில்லை. இந்த ஒரே ஒரு வகுப்பை பார்த்து குறிப்பை எடுத்தாலே போதும், எல்லா டிஎன்பிஎஸ்சி வினாக்களுக்கு தேவையான எல்லா தகவலும் இந்த ஒரே வகுப்பில் இருக்கு. வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ள போகலாம். ஓவே சாமிநாத ஐயர், இவருடைய இயற்பெயர் இதுவா என்றால் கண்டிப்பாக கிடையாது. இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம் என்பதுதான். இவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் தான் சாமிநாதன் என்பது. இப்போ கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இவருடைய இயற்பெயரை கேட்பாங்க. இப்போ ஓவே சாமிநாதர் அவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். இவருடைய பெற்றோர் பெயர் பார்த்தீங்கன்னா வேங்கட சுப்பையர் மற்றும் சரஸ்வதி அம்மாள். இவருடைய தந்தையார் பெயர் வேங்கட சுப்பையர், இவருடைய தாயார் பெயர் சரஸ்வதி அம்மாள். இவர் பிறந்தது 19/2/1855. இவர் மறைந்த வருடம் பார்த்தீங்கன்னா 28/4/1942. கிட்டத்தட்ட 1855 1942 வரை இவருடைய காலமாக இருக்கிறது. இவர் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தமநாதபுரம் என்று நம்ம சொல்லுவோம். தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமநாதபுரத்தில் தான் இவர் பிறந்தார். இந்த ஊவேசா என்பதன் விரிவாக்கம் என்னன்னா, உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதுதான் ஊவேசா என்பதன் விரிவாக்கம். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வி, ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஊவேசா என்பதன் விரிவாக்கம் என்ன? உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதுதான். இப்போ இவருடைய ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இவருக்கு கற்பித்த ஆசிரியர்கள் யார் யார், அவர்களால் இவர் எப்படியெல்லாம் சிறப்படைந்தார் என்பதை அடுத்து பார்க்க போகிறோம். இவர் ஆரம்ப கல்வியை இவருடைய இளம் வயதில் யாரிடம் கற்றுக்கொண்டார் என்றால், அரியலூரில் வாழ்ந்த சடகோபர் என்பவரிடம் என்ன கல்வி கற்றார் என்றால் ஆரம்ப கல்வி பயின்றார். என்ன கல்வி? ஆரம்ப கல்வி. இப்போ ஊவே சாமிநாதர் அவர்களுக்கு ஆரம்ப கல்வியை கற்றுத்தந்தவர் யார்னா அரியலூரில் வாழ்ந்த சடகோபர் என்பவர்தான். இவருக்கு தமிழில் ஆர்வம் உண்டாகும்படி கற்பித்தவர் யார்னா இவருக்கு ஆரம்ப கல்வியை கற்றுக் கொடுத்த சடகோபர் அவர்தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆரம்ப கல்வியை இவருக்கு கற்றுத்தந்த சடகோபர் என்பவர்தான் தமிழில் ஆர்வம் உண்டாகும்படி இவரை செய்தவர். இதை யார் சொல்றார்னா, தன்னுடைய வாழ்க்கை வரலாறை இவர் எழுதியிருக்கிறார். அந்த வாழ்க்கை வரலாறுல இதை அவரே குறிப்பிடுகிறார். என்னவென்று குறிப்பிடுகிறார்? என்னை தமிழில் ஆர்வம் உண்டாகும்படி என்னை உருவாக்கியவர், எனக்கு ஆரம்ப கல்வியை கற்றுக் கொடுத்த அரியலூர் சடகோபர் என்பவரே என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இவருடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு நபர் யார்னா அரியலூரில் வாழ்ந்த சடகோபர் என்பவர் தான். இவருக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் யார்? ஆரம்ப கல்விக்கு அடுத்து இவருக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் யார்னா திருவாவடுதுறை ஆதீன தலைவராக விளங்கிய மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். திரிசிரபுரம் என்ற பகுதியில் வாழ்ந்த மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் என்பவர்தான் இவருக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர். இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஆசிரியரும் இவரே. இந்த ஆசிரியர், அதாவது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தான் இவருக்கு என்ன பெயரை வைக்கிறார் என்றால் சாமிநாதன் என்று பெயரை வைக்கிறார். இப்போ இவருடைய பெயர் என்னவா இருந்ததுன்னா வேங்கட ரத்தினம் தான். இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம் தான். இவருடைய ஆசிரியர் இவருக்கு வைத்த பெயர் தான் சாமிநாதன். அதற்கு பிறகுதான் உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்று அழைக்கப்பட்டு ஓவேசா என்று உலக புகழ் பெற்றார் நம்முடைய தமிழ் தாத்தா ஓவேசா அவர்கள். அதற்கடுத்தது இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திய இவருடைய ஆசிரியரின் பெருமையை விளக்க இவர் ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூலின் பெயர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்பது. ஆரம்ப கல்வியை கற்றுக் கொடுத்தவர் அரியலூர் சடகோபர். ஆரம்ப கல்விக்கு அடுத்து இவருக்கு கல்வியை கற்றுத்தந்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். இவருக்கு இசையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் யாருன்னா
சோமசுந்தர பாரதியார் என்பவர் இவருக்கு இசை கற்பித்த ஆசிரியர். இவருடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர் யார்னா தியாகராஜர். இவருடைய நெருங்கிய நண்பர் யாரு? தியாகராஜர். உவேசா அவர்கள் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் குறளின்படி வாழ்ந்தவர். அந்த அளவிற்கு வாழ்வில் செம்மையான நல்வழியை பார்த்தீங்கன்னா இவர் பின்பற்றியவர். எனவே தான் தனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியரின் பெயரிலேயே ஒரு நூலை எழுதுகிறார். தன்னுடைய நெருங்கிய நண்பரான தியாகராஜர் என்பவரின் பெயரிலே தனது இல்லத்திற்கும் பெயரை வைத்திருக்கிறார் நம்முடைய உவேசா அவர்கள். என்னவென்று பெயர் வைக்கிறார்னா தியாகராஜ விலாசம் என்று தன்னுடைய நண்பரின் நினைவாக பெயரை வைத்திருக்கிறார். ஏனென்றால் முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்று வள்ளுவனார் குறிப்பிட்டிருப்பார். அதுபோல முகமலர்ச்சியோடு மட்டும் இவர் நட்பு கொண்டவர் அல்ல, அகமலர்ச்சியோடு தியாகராஜர் அவர்களுடன் நட்பு கொண்டவர். அதனால் தன்னுடைய இல்லத்திற்கும் இவர் தியாகராஜர் இல்லம் என்று பெயர் சூட்டினார். இது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியங்களை இவருடைய வாழ்க்கையில் அறிமுகம் செய்து வைத்தவர் யார் என்றால் சேலம் ராமசாமி அவர்கள். சேலம் ராமசாமி அவர்கள் தான் இவருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்து வைத்தவர். இப்போ இவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு நபர்களுடைய மிக முக்கிய தாக்கங்கள் இடம்பெற்றிருக்கிறது. யார் யார் பாருங்க, அரியலூர் சடகோப்பர், மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார், தியாகராஜர் அவர்கள் மற்றும் சேலம் ராமசாமி அவர்கள். இவர்கள் அனைவருமே உவேசா அவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கிய நபர்களாக பார்க்கப்படுகிறார்கள். உவேசா அவர்களுக்கு அடுத்தது என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்லேயே முதன்மையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா என்பதுதான். இந்த தமிழ் தாத்தா என்று இவருக்கு சிறப்பு பெயரை சூட்டியவர் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி. இவருக்கு சிறப்பு பெயரை கொடுத்தது யாரு? கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தான் இவரை தமிழ் தாத்தா என்று அழைத்தார். அடுத்தது மகோபாத்தியாயா என்ற பட்டம் இவருக்கு சென்னை ஆங்கில அரசு வழங்கியது. எந்த ஆண்டுனா 1906. அப்போது சென்னை மாகாணமாக இருந்தது, மதராஸ் மாகாணமாக இருந்தது. அன்றைய ஆங்கிலேய அரசு இவருக்கு மகோபாத்தியாயா என்ற பட்டத்தை வழங்கியது. அதற்கடுத்தது திராவிட வித்யா பூஷணம் என்ற பட்டம் இவருக்கு வழங்கியவர்கள் யாருன்னா பாரத தரும மகாமண்டலத்தார். இந்த அமைப்பு இவருக்கு திராவிட வித்யாபூஷணம் என்ற பட்டத்தை 1917ஆம் ஆண்டு வழங்கியது. தக்ஷணாத்திய கலாநிதி என்ற பட்டத்தை வழங்கியவர் சங்கராச்சாரியார் 1925. குடந்தை நகர் கலைஞர் என்று தமிழ் தாத்தா உவேசா அவர்களை அழைத்தவர் யார்னா பாரதியார். அவருடைய பாட்டே எழுதுகிறார். இவரை பற்றி ஒரு பாட்டை எழுதுகிறார். அப்போதெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் கும்பகோணத்தை சுற்றியுள்ள பகுதியில் மிகவும் பிரபலமானது தான் உத்தமநாதபுரம். அதனால் கும்பகோணத்திற்கு குடந்தை என்ற பெயர் இருந்தது. அந்த குடந்தை தான் தற்போது மருவி கும்பகோணமாக வந்திருக்கிறது. அதை நினைவூட்டும் விதமாகவே இவர் பாடலை எழுதியிருக்கிறார் பாருங்க. குடந்தை நகர் கலைஞர் கோவே பொதிகை மலை பிறந்த தமிழ் வாழ்வரியும் காலமெல்லாம் புலவோர் வாயில் துதியறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய் இறப்பின்றி துலங்குவாயே. உனக்கு இறப்பென்பதே இல்லையே, ஏனென்றால் ஒவ்வொரு புலவரும் உன்னை வாழ்த்தி வாழ்த்திதானே இருக்கப் போகிறார்கள். இன்று வரை தமிழ் செழுத்தோங்கி கொண்டிருக்கிறது என்றால் நீ தேடி 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 பதிப்பித்த 8 சுவடிகளால் தானே என்று குறிப்பிட்டிருக்கிறார் பாரதியார் அவர்கள். யாரை பற்றி என்றால் உவேசா அவர்களை பற்றி. இப்போ உவேசா அவர்களை குடந்தை நகர் கலைஞர் என்று அழைத்தவர் பாரதியார். பதிப்புத்துறையின் வேந்தர் யார்னா உவேசா அவர்கள். புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் உவேசா அவர்கள். செல்லின் வாயில் சென்ற தமிழ்த்தாயை மீட்டு காத்த தமிழ்த்தாத்தா யார் என்று கேட்டால் அவரும் உவேசா அவர்கள்தான். ஒரு காலத்திலெல்லாம் ஒரு வழக்கம் இருந்தது. பழைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் ஆற்றில் விடக்கூடிய பழக்கம் இருந்தது. அந்த பழக்கத்தின் போது விடப்பட்ட ஓலைச்சுவடிகளை தேடி தேடி இவர் கண்டுபிடித்து அதனை பதிப்பித்தார். எனவே செல்லின் வாயில் சென்ற தமிழ்த்தாயை மீட்டு காத்தவர் யார்னா உவேசா அவர்கள்தான். பழந்தமிழ் இலக்கியங்களை
தேடி தேடி அச்சில் பதிப்பித்தவரும் தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் தான். இத்தனை சிறப்புகளையும் இத்தனை சிறப்பு பெயர்களையும் உடையவர் உவே சாமிநாதர் அவர்கள். அடுத்தது இவருடைய கல்வி பணி. இவர் என்னென்ன பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். உவே சாமிநாதர் அவர்கள் முதலாக கல்லூரி தமிழாசிரியராக எந்த இடத்தில் பணிபுரிந்தார்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் முதலாக தமிழாசிரியராக பணிபுரிகிறார். அதற்கு பிறகு உவே சாமிநாதர் அவர்கள் பணிபுரிந்த கல்லூரி சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழாசிரியராக பணிபுரிகிறார். அதற்கடுத்தது கல்லூரி முதல்வராக சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியில் முதல்வராக உவே சாமிநாதர் அவர்கள் பணிபுரிகிறார். முதலில் பணியாற்றிய கல்லூரி கும்பகோணம். தமிழாசிரியராக பணிபுரிந்த மற்றொரு கல்லூரி சென்னை மாநில கல்லூரி. அதற்கடுத்தது முதல்வராக பணியாற்றிய கல்லூரி சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரி. இதெல்லாம் இவர் கல்வி பணியாக நாம் குறிப்பிடுகிறோம். அடுத்தது தமிழுக்கு இவர் செய்த தொண்டுகளைத்தான் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இதிலிருந்து நமக்கு கேள்விகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்தவர் யார்னா ஐயா உவேசா அவர்கள் தான். அதனாலேயே இவருக்கு பதிப்புத்துறையின் வேந்தர் என்ற பெயரும் இருக்கிறது. மேலும் தமிழில் பதிப்புத்துறையில் முதலாக ஒருவர் முனைவர் பட்டம் பெற்றார் என்றால் அதுவும் உவே சாமிநாதர் அவர்கள் தான். இப்போ தமிழ் பதிப்புத்துறையின் வேந்தரும் இவரே, பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்தவரும் இவரே, முதலாக தமிழ் பதிப்புத்துறையில் முனைவர் பட்டம் பெற்றவும் இவரே. இத்தனை சிறப்புக்கும் உரியவர் ஒருவரே, அவர்தான் ஐயா உவே சாமிநாதர் அவர்கள். இந்த உவே சாமிநாதர் ஐயா அவர்களை முதல்ல சங்க இலக்கியங்களில் அறிமுகம் செஞ்சவர் யாருன்னு நம்ம பார்த்தோம். அவர்தான் சேலம் ராமசாமி அவர்கள். அந்த சேலம் ராமசாமி அவர்கள் தான் இவரை பதிப்புத்துறையிலும் ஈடுபட வைத்தவர். இப்போ இவர் எவ்வளவு பெரிய மிக முக்கியமான நபர் பாருங்க வாழ்க்கை வரலாறுல. இப்போ சேலம் ராமசாமி அவர்கள் தான் இவரை பதிப்புத்துறையில் ஈடுபட செய்தவர்கள். ஆடிப்பெருக்கு தினத்தன்று பழைய ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விடும் பழக்கம் முன்னொரு காலத்தில் இருந்தது. அப்படி விடப்பட்ட ஏடுகளை இவர் தேடி தேடி எடுத்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடி என்ற இடத்தில்தான் மறைந்திருந்து தேடி தேடி எடுத்தார். ஓலைச்சுவடிகள் ஆற்று நீரில் மிதந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. அப்போது தமிழ் தாய் ஏக்கத்தோடு பார்க்கிறார். தமிழ் புலவர்கள் ஆண்டாண்டு காலமாக தமிழை வளர்க்க தன்னுடைய கருத்துக்களையும் அறத்தையும் புறத்தையும் அகவாழ்வியலையும் புறவாழ்வியலையும் எழுதிய இந்த தமிழ் ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஆற்றில் மிதந்து கொண்டு செல்கிறதே, என்னை தமிழை இங்கு யார் காப்பாரோ என்று தமிழ்தாய் புலம்பிக் கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு குரல் எழுந்திருக்கிறது. அந்த குரல்தான் உவேசா அவர்கள். யார் காப்பார் என்று தமிழ் என்னை ஏங்கினாள், நான் காப்பேன் அம்மா என்று ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து தேடி தேடி எடுத்து அதை பதிப்பித்தார். அப்போ தமிழன்னை யார் காப்பார் என்று இயங்கிய போது நான் காப்பேன் அம்மா என்று எழுந்தவர் யார்னா நம்முடைய ஐயா உவே சாமிநாதர் அவர்கள் தான். அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இவருடைய இலக்கிய தொண்டுகளை நம்ம பார்க்கணும். இவருடைய இலக்கிய தொண்டுகள் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் மிக முக்கியமாக கேட்கப்படக்கூடிய பகுதி. முதல்ல இவர் பதிப்பித்து வெளியிட்ட நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீலி இரட்டை மணிமாலை என்பது தான். எந்த வருஷம்னா 1874. இதில் ஒரு குழப்பம் மாணவர்களுக்கு வரும். ஏன்னா பல்வேறு புத்தகங்களில் முதலில் இவர் பதிப்பித்து வெளியிட்ட நூலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, வேணு வனலிங்க விலாச சிறப்பு என்ற நூலை தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆராய்ச்சியின் அடிப்படையில் பார்த்தால் இவர் முதலில் பதிப்பித்து வெளியிட்ட நூல் நீலி இரட்டை மணிமாலை தான், 1874. இரண்டாவதாக இவர் பதிப்பித்து வெளியிட்ட நூல் தான் வேணு வனலிங்க விலாச சிறப்பு, வருடம் 1878. மூன்றாவதாக இவர் பதிப்பித்து வெளியிட்ட நூல் திருக்குடந்தை புராணம், 1883. முதல் இவர் பதிப்பித்து வெளியிட்ட காப்பியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீவக சிந்தாமணி காப்பியத்தை தான் இவர் முதலில் பதிப்பித்து வெளியிட்டார் 1887. புறநானூற்றை இவர் முதலில் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1894. சிலப்பதிகாரத்தை இவர் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1892.
புறப்பொருள் வெண்பா மாலையை இவர் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1895. மணிமேகலையை இவர் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1898. இவருடைய வாழ்க்கையில் ஒரு அரிய நிகழ்வு நிகழ்ந்தது. என்ன நிகழ்வுனா, இவர் ஓலைச்சுவடிகளை தேடி தேடி பதிப்பித்தவர். அப்படி இவர் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஓலைச்சுவடி இவருடைய கண்களில் தென்படுது. அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய வரிகளை படிக்கிறார். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்ற வரிகள் அது. அதாவது, தமிழே, நான் இன்று உயிரோடு இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன? நான் தமிழில் உரையாடி கொண்டிருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். உனக்கு தமிழ் வேணுமா, இல்லை மேலுலகத்தில் இருக்கக்கூடிய அமிழ்தம் வேண்டுமா என்று யாராவது கேட்டாலும் நான் யாரைத்தான் தேர்ந்தெடுப்பேன், நான் எதைத்தான் தேர்ந்தெடுப்பேன் என்றால் அமிழ்தத்தை தேர்ந்தெடுக்க மாட்டேன். நான் உயிரோடு வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கிறதே அந்த தமிழைத்தான் தேர்ந்தெடுப்பேன். நான் இன்று உயிரோடு இருப்பதற்கு காரணமே தமிழில் பேசி கொண்டிருப்பதும் தமிழை காதலித்து கொண்டிருப்பதும் தான் என்ற பொருள் அமைந்த அந்த வரிகளை படிக்கிறார். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்ற வரிகளை பார்த்துட்டு கண்ணீர் மல்க ததும்ப ததும்ப அழுகிறாரு நம்முடைய ஓவேசா அவர்கள். அந்த நூல் தான் தமிழ் விடு தூது. அந்த தமிழ் விடு தூதுவை இவர் பதிப்பித்த ஆண்டு எதுனா 1930. இப்போ இது நமக்கு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். இப்போ இதெல்லாம் அவர் இலக்கியத்திற்கு செய்த சிறப்புகள். இது மட்டும் இல்லாமல் நமக்கு புத்தகத்தில் இவர் பதிப்பித்த மொத்த நூலாக எத்தனை கொடுத்துருக்குறாங்கன்னா 80 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சமீபத்திய ஆராய்ச்சியில் பல்வேறு புத்தகங்களில் எத்தனைன்னு தராங்கன்னா 87 நூல்களை இவர் பதிப்பித்திருப்பதாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் புத்தக குறிப்பின்படி 80 இருக்குது. அவர் என்னென்ன நூலை பதிப்பித்திருக்கிறார்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, இரட்டை மணிமாலை 2 நூல்கள், மும்மணிக்கோவை 2 நூல்கள், பரணி இலக்கியத்தில் 2 நூல்கள், அந்தாதி இலக்கியத்தில் 3 நூல்கள், தூது மற்றும் கோவை இலக்கியத்தில் 6 நூல்கள், 8 தொகையில் இருக்கக்கூடிய 8 நூல்களும், உலா வகையில் உலா சிற்றிலக்கிய வகையில் 9 நூல்களும், 10 பாட்டில் இருக்கக்கூடிய 10 நூல்களும், 12 புராணங்களையும் 13 வெண்பா நூல்களையும், இது மட்டும் இல்லாமல் இதர பிற சிற்றிலக்கியங்களான 4 சிற்றிலக்கியங்களும் என மொத்தம் 80 நூல்களை இவர் பதிப்பித்திருப்பதாக பள்ளிப்பாட புத்தக குறிப்பு குறிப்பிடுகிறது. அதனால் நீங்கள் பள்ளிப்பாட புத்தக குறிப்பு எடுத்துக்கொள்வது சிறந்தது. ஒருவேளை உங்களுக்கு அது ஆப்ஷனில் இல்லைன்னா சமீபத்திய ஆராய்ச்சி தகவலின்படி 87 என்றும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மொத்தம் இவர் 80 நூல்களை பதிப்பித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த 80 நூல்களில் இவர் பதிப்பித்த சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கை மட்டும் எத்தனைனா 35 சிற்றிலக்கிய நூல்களை இவர் பதிப்பித்திருக்கிறார். அதில் 10 பாட்டில் இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாட்டு நூலை இவர் பதிப்பிக்கும் போது மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார். ஏன்னா குறிஞ்சிப்பாட்டில் மொத்தம் எத்தனை பூக்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா 99 தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவர் அந்த ஓலைச்சுவடிகளை தேடி தேடி எடுக்கும் பொழுது 96 பூக்களின் பெயர்கள் தான் கிடைக்கிறது. 3 பூக்களின் பெயர்கள் கிடைக்க பெறலை. ஆனாலும் அரும்பாடுபட்டு அந்த 3 பூக்களின் பெயர்களையும் தேடி முடித்த பிறகே இவர் அந்த நூலை அச்சில் பதிப்பித்தார். இவ்வளவு கடினப்பட்டு தமிழை காதலித்து குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலை பதிப்பித்து முடித்தார் நம்முடைய தமிழ் தாத்தா ஐயா ஓவே சாமிநாதர் அவர்கள். இவர் தன்னுடைய கடைசி காலத்தில் என்ன செய்கிறார்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதுகிறார். எந்த இதழில் எழுதுகிறார்னா, ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதுகிறார். எத்தனை வருஷம்னா 1940 1942 வரைக்கும் இவருடைய வாழ்க்கை வரலாறை ஆனந்த விகடன் இதழில் எழுதுகிறாரு. அது என்ன பெயராக வெளிவருகிறதுனா, என் சரிதம் என்ற பெயராக வெளிவருகிறது. இப்போ என் சரிதம் என்பது யாருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல்னா, ஓவேசா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல். ஓவேசா அவர்களுடைய இலக்கிய கட்டுரைகள், இவர் பல்வேறு இலக்கிய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அந்த இலக்கிய கட்டுரைகள் எல்லாம் எந்த பெயரில் தொகுப்பாக வெளியிடப்பட்டதுன்னா, உயிர் மீட்சி என்ற தலைப்பில் தொகுப்பாக வெளியிடப்பட்டது. இதையே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பான், யாருடைய இலக்கிய கட்டுரைகள் உயிர் மீட்சி என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. யாருடையதுன்னா ஓவே
சாமிநாதர் அவர்களுடையது தான். நம்முடைய மேல்நிலை வகுப்பு 11வது 12வது பள்ளிப்பாட புத்தகத்தில் பள்ளிக்கூடம் பண்டைய பள்ளிக்கூடங்கள் என்ற ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்கும். அந்த கட்டுரை தொகுப்பு எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா இந்த உயிர்மீட்சி என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கின்ற தொகுப்பிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. அதனால் அதையும் ஞாபகம் வைத்துக்கொள்வது சிறப்பு. பூவேசா அவருடைய புகழ்பெற்ற நூல்கள் என்னன்னா, அவர் ஆசிரியரை பற்றி எழுதிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், புத்தர் சரித்திரம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், சங்கத்தமிழும் பிற்காலத்தமிழும், திருக்குறளும் திருவள்ளுவரும், மணிமேகலை வசனம், நினைவு மஞ்சரி, நல்லுரை கோவை, இவை அனைத்துமே இவருடைய புகழ்பெற்ற நூல்களாகும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய கவிதை நூல்களும் இருக்குது. 2 கவிதை நூல் இருக்குது. ஒன்று கயற்கன்னி மாலை, மற்றொன்று தமிழ்ப்பா மஞ்சரி. இவை எல்லாமே இவருடைய நூலாக கருதப்படுகிறது. புகழ்பெற்ற நூலாகவும் கவிதை நூலாகவும் கருதப்படுகிறது. இவ்வளவு சிறப்புமிக்க தமிழுக்கு தொண்டு செய்த சான்றோரான உவேசா அவர்களுக்கு தமிழக அரசு செய்துள்ள சிறப்புகள் என்ன, மத்திய அரசு நடுவண் அரசு செய்துள்ள சிறப்புகள் என்ன என்பதை இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இவருக்கு அஞ்சல் தலை, தபால் தலை எப்பொழுது வெளியிட்டாங்கன்னா 2006ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது. எந்த வருஷம்னா 1932 டாக்டர் பட்டம் வழங்கியது. இவருக்கு அரசு நினைவு இல்லம் அமைத்து கொடுத்திருக்கிறது. எந்த இடத்துலனா இவர் பிறந்த ஊரான உத்தமநாதபுரத்தில் இவருடைய நினைவு இல்லம் உள்ளது. இவருடைய திருவுருவச் சிலை சென்னை மாநிலக் கல்லூரியில் அமையப்பட்டிருக்கிறது. இவருடைய முழு திருவுருவச் சிலை எங்கு அமைந்திருக்கிறதுனா சென்னை மாநிலக் கல்லூரியில் அமைந்திருக்கிறது. இவருடைய பெயரில் நூலகம் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ உவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகர். நிறுவப்பட்ட ஆண்டு 1942. உவேசா அவர்களின் தமிழ் பணியை 2 வெளிநாட்டவர்கள் பார்த்தீங்கன்னா பாராட்டியிருப்பாங்க. ஒருவர் யாருன்னா ஜி.யு. போப் அவர்கள், மற்றொருவர் சூலியன் வின்சன் அவர்கள். இது புத்தக குறிப்பு தான், கண்டிப்பாக டிஎன்பிசியில் கேட்க வாய்ப்புள்ள புத்தக குறிப்பு. இப்போ இவருடைய அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது 2006. டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது 1932. திருவுருவச் சிலை அமைந்துள்ள இடம் சென்னை மாநிலக் கல்லூரி. இவருடைய பெயரில் நூலகம் அமைந்துள்ள இடம் பெசன்ட் நகர் 1942. இவருடைய பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜி.யு. போப் மற்றும் சூலியன் வின்சன் அவர்கள். இவ்வளவுதான் நம்முடைய தமிழ் தாத்தா, பதிப்புத்துறையின் வேந்தர் உவே சாமிநாதர் அவர்களை பற்றிய குறிப்பு. இவ்வளவு படித்தாலே போதுமானது. நீங்கள் இந்த தகவலை மீறி வேறு எங்குமே தேடி அலைய தேவையில்லை. இதை படித்தாலே இதிலிருந்தே நிச்சயமாக நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் வினாக்கள் வந்துடும். கூடுதலாக நீங்கள் படிக்கணும்னா அந்த மேல்நிலை வகுப்பில் இருக்கக்கூடிய பண்டைய கால பள்ளிக்கூடங்கள் என்ற ஒரு லெசனை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் இதற்கு மேல் படிக்க தேவையில்லை உவேசா அவர்களை பற்றி. இதுபோலவே பிற தகவல் என்ற தலைப்பில் தன் வரலாற்று நூல்களை மட்டும் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துட்டோன்னா இந்த வகுப்பு முடிஞ்சிடும். என் கதை என்பது யாருடைய தன் வரலாற்று நூல்னா நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார் அவருடைய தன் வரலாற்று நூல். எனது வாழ்க்கை போர் யாருடைய தன் வரலாற்று நூல்னா சி. இலக்குவனார். எனது போராட்டம் என்பது மாப்போ சிவஞானம் அவர்களின் தன் வரலாற்று நூல். எனது நாடக வாழ்க்கை என்பது டி.கே. சண்முகம் அவர்களின் தன் வரலாற்று நூல். சுயசரிதை என்பது வ.உ. சிதம்பரனார் அவரின் தன் வரலாற்று நூல். என் சுயசரிதை என்பது பம்மல் சம்பந்தனார் அவரின் தன் வரலாற்று நூல். என் சரிதம் என்பது உவே சாமிநாதர் அவர்களின் தன் வரலாற்று நூல். இப்படி நீங்கள் ஒப்புமைப்படுத்தி படிச்சிங்கன்னா எப்பொழுதுமே நமக்கு நினைவில் நிற்கும். ஸோ இந்த வகுப்பில் நம்ம தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் அவர்களை பற்றிய முழு குறிப்பை மிகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் பார்த்துருக்கிறோம். இந்த ஒரு வகுப்பை பார்த்தாலே போதும். இதிலிருந்து தான் டிஎன்பிசி வினாக்கள் நிச்சயமாக இடம்பெறும். அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்முடைய சிவம்சி அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.